நேற்று வந்துட்டு இவங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு திடீர்னு வந்து போட்டு எங்களா கூட சேர்ற கட்சிக்கு தான் பார்த்தேன் காலையில். எங்களா கூட சேர்ற நான் முதலமைச்சர் அவர் ஏற்றுக்கினாங்க தான் மீதி கட்சியெல்லாம் வந்து சேர்ப்பாராம். அவர் கூட்டணி சேர்த்து போகிறான். யார் வேணாலும் வரலாமா, ஆனால் முதலமைச்சர் வந்து விஜய் தானாம். இதெல்லாம் நடக்கிறதாப்பா இதெல்லாம். கட்சி ஆரம்பித்து ரெண்டாவது வருஷம் இப்போ தான் பிறந்தே இருக்குது. உடனே வந்துட்டு நான் தான் முதலமைச்சர்னா இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தகுமா இல்லை? இன்னும் எங்கே தான் இருக்கிறானுங்க இவனுங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அவசியம் வருவார். ஏன்னா அவர் அந்த மீட்டிங்கை நம்ம ஏரியாவில் தான் போட்டார், விக்கிரவாண்டியில். நான் விழுப்புரம் போட்டார். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 99% இருக்குது, 90ஆவது இருக்குது. அரசியலில் அனுபவம் இல்லாதவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு. வெற்றிங்கிறது அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. எம்ஜிஆர் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கட்சியில் இருந்து வந்தவர். திமுகவும் அவரை வளர்த்துச்சு, அவரை திமுக வளர்த்துச்சு. சரிங்களா? அதனால் எம்ஜிஆர் ஆக முடியாது, ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. இப்போ கூட்டணி வச்சா கூட்டணி வச்சா கூட வர முடியாது, சான்ஸே கிடையாது. அனுபவம் இல்லாதவர் வந்து என்ன செய்ய போறாரு? அதாவது மக்களுக்காக இது வரைக்கும் எந்த ஒரு உழைப்பையும் அவர் செய்யலை. அவருடைய சம்பாத்தியத்துக்கு தான் இது நாள் வரைக்கும், நேற்று வரைக்கும் உழைச்சிருக்காரு. இன்னைக்கு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன செய்ய போறாருங்கிறது முதல்ல தெளிவாக சொல்லட்டும், அப்புறம் பார்ப்போம்.